ட்ரைகிளிசரைட்ஸ் எனும் வடிவத்தில் கொழுப்பு நமது உடலில் சேமித்து வைக்கப்படுகிறது. கொழுப்பு சேமிப்பு கிடங்கு அடிப்போஸ் டிஷ்யூ எனப்படுகிறது. ஹார்ட், லிவர், பான்கிரியாஸ் மற்றும் தசைகளில் சேமிக்கப்படும் கொழுப்பு எக்டோபிக் ஃபேட் எனப்படுகிறது. பிஎம்ஐ பாடி மாஸ் இண்டெக்ஸ் இந்தியர்களுக்கு 23க்கு மேலாக இருந்தால் ஓவர்வெயிட் எனவும், 25க்கு மேலாக இருந்தால் ஒபேசிட்டி எனவும் எ பெர்ஸ்பெக்டிவ் ஃபார் ஏஷியன் இண்டியன்ஸ் அண்ட் அமெரிக்கன் டயபெட்டிஸ் அசோசியேஷன் பொசிஷன் ஸ்டேட்மெண்ட் தெரிவிக்கிறது. பிஎம்ஐ 23 மற்றும் அதற்கு மேல் இருந்தால் ஸ்கிரீனிங் ஃபார் டயபெட்டிஸ் மேற்கொள்ள வேண்டும் எனவும் அந்த அறிக்கை அறிவுறுத்துகிறது. எக்டோபிக் ஃபேட் இதய இரத்த நாளங்களை பாதித்து கொரோனரி ஹார்ட் டிசீஸ் உருவாக்கும், ஹார்ட் ஃபெயிலியரை உருவாக்கும், கார்டியோ மயோசைட் ஹைப்பர்ட்ரோஃபி, மயோகார்டியல் ஃபேட் இன்ஃபில்ட்ரேஷன் மற்றும் இரத்த அழுத்தம் ஏற்பட எக்டோபிக் ஃபேட் காரணமாக அமைகிறது. கல்லீரல் படியும் எக்டோபிக் ஃபேட் மூலமாக நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் உருவாகிறது. கல்லீரல் புற்றுநோயை உண்டாக்குகிறது. 200க்கும் மேற்பட்ட நல்ல செயல்களை செய்யும் நமது உடலின் இரசாயன தொழிற்சாலையான கல்லீரலின் செயல்திறனை பாதிக்கிறது எக்டோபிக் ஃபேட். பான்கிரியாசுக்குள் கொழுப்பு படிந்தால் டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ் ஏற்படுகிறது. இன்டர் மஸ்குலர் அடிப்போஸ் டிஷ்யூ எனப்படும் எக்டோபிக் ஃபேட் தசைகளுக்குள்ளும் தசை நார்களின் அடியிலும் படிந்து தசையின் திறனை குறைக்கிறது. இதனால் தசைகளின் அசைவுகள் குறைகிறது. அதனால் அத்தியாவசிய தேவைகளை கூட செய்ய முடியாத நிலை ஏற்படலாம். நடக்கக்கூட சிரமமாக இருக்கும். அசதி ஏற்படும். நடக்கும்போது தடுமாற்றம் ஏற்படக்கூடும். ஒபெசிட்டி எனப்படும் உடல் பருமன் மூளையின் கிரே மேட்டரின் செயல்திறனை பாதிக்கும். அறிவுத்திறன் குறைக்கும். ஞாபக மறதி ஏற்படும். பதற்றம் மற்றும் மன அழுத்தம் அதிகரிக்கும். உடல் பருமன் மூளையை பாதிக்கும் வியாதி என்றால் அது மிகையாகாது. உடல் பருமனான குழந்தைகள் ஓடியாடி விளையாட முடியாமலும் மந்த புத்தியுடனும் காணப்படுவர். உடல் பருமனுக்கும் நரம்பு தேய்மானத்துக்கும் தொடர்புள்ளது என கண்டறியப்பட்டுள்ளது. அதிக கொழுப்பு ஆபத்தை உண்டாக்கும் என்பதில் ஐயமில்லை. உயரத்திற்கும் வயதிற்கும் ஏற்ற சீரான எடையை பாடி மாஸ் இண்டெக்ஸ் எனப்படும் பிஎம்ஐயை ஒவ்வொரு இந்தியரும் 23க்குள் வைத்துக்கொள்வது நல்லது. ஸ்கின்னி இஸ் ஹெல்த்தி என்பதை உணர்ந்து தமது உடல் ஆரோக்கியத்தை உறுதி செய்து கொள்ள வேண்டியது ஒவ்வொரு இந்தியரும் தமது கடமை என உணரும் நாள் எப்போது வருமோ?